குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி. கலக்கலான ஹாஸ்பிட்டல் டிராமா ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் ஹார்ட் பீட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். முதல்ல ஒரு அமைச்சர் ஒன்று போயிருக்காரு, அதுக்கப்புறம் பார்த்தா ஆம் ஆத்மி நம்ம மாநில ஸ்டேட் மினிஸ்டரே தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. அப்படிங்கிறப்போ ஒரு தப்பு இருக்கோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதுதான் அவங்க கிரியேட் பண்ணதை தான் சொல்ல வந்தேன். அனுப்புறாங்க. நம்ம வந்து போயிருந்துக்கலாமே, ஏன்னா மக்கள் நம்புறாங்க, கெஜ்ரிவாலை மக்கள் நம்புறாங்க, அவர் என்னன்னு போய் பார்த்துருக்கலாம். அதுதான் நாடு முக்கியமானு கேட்டுட்டேன். காங்கிரஸும் இன்னைக்கு நாடு முக்கியமா? யார் பண்ணாலும் இன்னைக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் இன்னைக்கு டிஃபீட் பண்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா தனியாகவே இருக்காங்க சார். நம்ம தான் இப்போ தேசிய கட்சி ஆகிட்டோம். தேசிய கட்சி ஆனாலும் சார் நாங்கள் அந்த அளவுக்கு நாங்கள் ஸ்ட்ரென்த் வேணும்ல. இந்த எஸ்பிஐ பாண்டு எவ்வளோ நாள் கேட்டாச்சு. ஏப்பா டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும், மக்கள் காசு தானே வாங்குறேன், அது எவ்வளோ வாங்கினேன் என்ன பண்ணேன்னு சொல்லணுமா இல்லையா? ஆனால் அந்த எலக்ட்ரல் பாண்டு அதிலே பார்த்தோமேனா பாஜக முதல் இடத்துல இருக்காங்க, ரெண்டாவது இடத்துல நாம கூட்டணி வச்சிருக்கோம் இல்லையா, காங்கிரஸும் இருக்காங்க. அதில் நான் என்ன சொல்கிறேன், முதல்ல நீ சொல்லு, காங்கிரஸ் அப்புறம் பார்த்துக்கிறோம். விஷயத்தில் என்ன சார் பேர், முதல்ல நீ அப்படி காங்கிரஸோ மற்ற கட்சிகளோ வந்து அவங்க வந்து மக்கள் விரும்பி தான் கொடுத்துருக்கணுமே தவிர கண்டிப்பாக இவர்களை போல மிரட்டி கையில் ஏஜென்சிஸ் வச்சிருக்கிறாங்க. இப்போ காங்கிரஸுக்கு போன அந்த பாண்டு எல்லாம் விரும்பி கொடுக்கப்பட்டதா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஏன்னு கேட்டால் ஆச்சரியம் இல்லையே. சண்டிகர்ல அதிகாரி ஒருத்தர் மாத்தி 8 ஓட்டை திருத்துறதுக்கு நான் கேட்கிறேன், இது லெப்டினன்ட் கவர்னருக்கு தெரியாம நடந்திருக்குமா? இல்ல அவர் இடையில சொல்ற நான் கொஞ்சம் மன உளைச்சல்ல இருந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. பைத்தியத்தை ஏண்டா வைக்கிறீங்க? ஒரு ஃப்ராடு வேலை நடந்திருக்குன்னா அவர்களுக்கு முக்கிய பொறுப்பு எல்லாருமே ஃப்ராடு தான். முதலமைச்சர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இந்தியாவுக்கே முன்னுதாரணமாக இருப்பவர் அரவிந்த் கெஜ்ரிவால். அப்போ இவங்க செய்ய போகிறது இவங்க ஃப்ராடு, இவர்கள் மேலே பொய் வழக்கு போடுறாங்க, இதில் ஆதாரங்கள் இல்லை. கெஜ்ரிவால் ரொம்ப அமித்ஷாவிட 100 அமித்ஷா அவருக்கு தெரியும் எல்லாமே. அதாவது இன்னும் வந்து தந்திரத்தில் ஃப்ராடு பண்ணுறதுல இல்லை. ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். கெஜ்ரிவால் கைது அப்படிங்கிறதா இன்னைக்கு இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அரசியல்ல அப்படின்னு சொல்லலாம். இது குறித்து நம்முடைய வந்து பேசுறதாக தமிழக ஆம் ஆத்மி கட்சி தலைவர் வசீகரன் சார் நம்முடைய இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். கெஜ்ரிவால் அவருடைய இந்த கைது, ஏன்னா இது இன்னைக்கு இந்தியா முழுக்க ரொம்ப பரபரப்பை கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? மோடி வந்து ஆம் ஆத்மியை வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் அது சாதாரணமாக அது வளர்ந்துக்கிட்டே இருக்கிற ஒரு கட்சி. ஒரு குறுகிய காலத்தில் ஒரு சர்ப்ரைஸை தரக்கூடிய ஒரு கட்சி. யாருமே இது டெல்லியில் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்காத ஒரு கட்சி திடீரென்று ஆட்சிக்கு வந்தது. அதே போல் பஞ்சாப்லேயும் இவங்க எதிர்பார்க்கல. எப்படி சார் பஞ்சாபில் ஜெயிச்சிங்க? எல்லாம் சர்ப்ரைஸாக மக்கள் பேசக்கூடிய எதிர்பார்த்தே குஜராத்தில் போய் 13% வாக்குகளையும் ஒரு 5 இடங்களையும் ஜெயிச்சு காட்டின ஒரு கட்சி. அதனால் இந்தியா முழுக்கவும் இதனுடைய வளர்ச்சி இருக்குது. இது வந்து பெரிய அளவில் வளர்ந்துக்கிட்டு இருந்த கட்சி. எல்லா மாநிலங்களையும் இருக்குது, தமிழ்நாட்டிலையும் இருக்குது, எல்லா இடங்களையும் இது வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இது பத்தாதுன்னு நினைக்கிறாரு மோடி. இது ரொம்ப குறைவாக இருக்குது, இன்னும் இதை நம்ம வளர்த்து விடணும் என்ன அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார். அப்போ இந்த கைது மூலமாக இன்னும் பப்ளிசிட்டியாக இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்போ நீங்கள் தானே சொன்னீங்க, இப்போ இந்தியா முழுக்கும் இதான் பேசப்படுது, இந்தியா முழுக்க செய்யப்படுதுன்னா இது அவர் அதை விரும்புகிறார். ஏன்னா அவர் தான் ஒரு அன்ஃபிட்டுங்கிறத அவரே நிரூபிச்சுக்கிட்டு வர்றார். ஸோ இந்த கைது மூலமாக எக்ஸ்ட்ரா இன்னும் டபுள் மடங்கு ஓட்டு. நாங்கள் வந்து கைதுக்கெல்லாம் பயப்படல. இது எங்களுக்கு இது ஏற்கனவே பண்ண போகிறாங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சது தானே, பழக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். அப்படின்னு பழக்கப்பட்டங்கிறது கூட இது தெரிஞ்சது. இது என்ன கேட்டால் அவங்க செய்கிறதுன்னு பல காலமாக அதை முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, சம்மன் கொடுக்குறாங்க. அதாவது நாங்கள் ஊழலை ஒழிக்கணும்னு தான் இந்த கட்சியை ஆரம்பித்தோம். ஏன்னா வந்து இப்போ இந்தியா மக்களுக்கு உண்மையிலேயே ஒரு அரசியல் கட்சின்னா ஊழல், மக்கள் காசை எதுக்கு கொடுக்குறாங்கன்னா மக்களுக்கு தங்களுக்கு தேவைக்காக கொடுக்குறாங்க. அவங்கள வளர்ச்சி, நாடு நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு நல்ல நலத்திட்டங்கள் கிடைக்கணும், அதுக்காக தன்னுடைய வரியாக பணத்தை செலுத்தி அதை வந்து மக்கள் ஆட்சி மூலமாக அது திரும்ப மக்களுக்கு வரணுங்கிறது தான் இவ்வளோ பண்ணுவார். இதை வந்து நல்லா டெல்லியில் நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு, ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. கடந்த தேர்தலே வந்து அமித்ஷா வந்து இது தெருவில் நின்றுலாம் நோட்டீஸ்லாம் கொடுத்து பார்த்தாரு. இந்தியாவில் எந்த ஸ்டேட்லேயும் அவர் செய்யாத விஷயத்தை அங்கே செஞ்சார். ஏன்னு கேட்டால் அவங்க டெல்லியை ஒன்றுமே பண்ண முடியல அவங்களால. ஏன்னா நாங்கள் வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்குறதோ இல்லை கூட்டணி கூட எங்களுக்கு கிடையாது, இல்லாமல் ஒரு ஆட்சியை நாங்கள் வந்து தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்கிறோம். இது மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது வந்து இந்த ஆட்சி தேவை, அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியை பொறுத்தளவுக்கு அவர் வேணும், அவர் வந்து மெயினாக மக்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவராக இருக்கிறாரு. ஏன்னா அடிப்படை தேவை ஸ்கூல் முக்கியம் இல்லையா? இன்றைக்கி வரைக்கும் ஸ்கூலை பற்றி இந்தியாவில் வந்து அவரே சொல்கிறார், இந்தியாவில் எல்லா முதலமைச்சர்களும் எல்லாருமே இதை முடிவு பண்ணால் இந்தியாவில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடலாம். இது வந்து ஒரு ஏன்னா 60% குழந்தைகளுக்கு இன்னும் தரமான கல்வி வந்து இந்தியாவில் கிடைக்கல அப்படிங்கிறது அதை ரொம்ப
அதில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணது தான் இன்றைக்கி மணிஷ் சிசோடியா தான் அவர் கல்வி அமைச்சராக இருந்து அவர் தான் அந்த கல்வியின் தந்தைன்னு சொல்லணும். அதாவது ஒரு பெரிய புரட்சியை டெல்லியில் செஞ்சு இன்றைக்கி ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் அளவுக்கு மாற்றி தனியார் பள்ளிக்கூடங்களில் படித்த கிட்டத்தட்ட 3.5 லட்சம் மாணவிகள் வந்து இன்றைக்கி அரசு பள்ளிகளில் வந்து சேர்கிற அளவுக்கு அதை மாற்றி காட்டியிருக்கிறாரு. அதே மாதிரி ஹெல்த் வந்து ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு ஒரு மருத்துவமனை ஆரம்பித்து மொஹல்லா கிளினிக்ஸ் ஆரம்பித்து ஒவ்வொரு பகுதிகளில் அப்போலோ மருத்துவமனையை விட சிறப்பான மருத்துவமனை அரசு மருத்துவமனைகளை உருவாக்கி அப்போது அந்த மாதிரிலாம் பண்ணோன்னே வயதானவர்களுக்கு தேவையே இன்னும் பெண்களுக்கு முத பஸ்ஸு ஃப்ரீயாக போகணும் எல்லாரும் போகணும்னு சொன்னது அவர் தான். ஏன்னா பெண்கள் இந்த நாடு கண்கள்னு பேசுவாங்களே தவிர அதெல்லாம் இதை பார்த்துட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டில் கூட அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் எல்லா ஸ்கீம்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆக இதெல்லாம் வந்து அவர் ஒரு வருஷம் அவர் உள்ளத்துக்கு போட்டிருந்தாங்க. யார் இன்னும் உள்ளதாக இருக்காரு மணிஷ் சிசோடியா. ஸோ அதான் சார், இப்போ மணிஷ் சிசோடியா இதே ஆம் ஆத்மியை சேர்ந்த ஒரு அமைச்சர் மணிஷ் சிசோடியா அவங்க உள்ள இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தா பாஜக என்ன பண்றாங்க, முதலமைச்சரே தூக்கி சிறையில் வைக்கிறாங்க. இது பார்க்குறப்போ முதல்ல இப்படி வரிசையா வர்றப்போ இது வாக்கு சதவீதத்தை பாதிக்காதா, இல்லை மக்கள் மேலே இருக்கப்போ என்ன முதல்ல ஒரு அமைச்சர் ஒன்று போயிருக்காரு, அதுக்கப்புறம் பார்த்தா ஆம் ஆத்மி சார் நம்ம மாநில ஸ்டேட் மினிஸ்டரே தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. அப்படிங்கிறப்போ ஒரு தப்பு இருக்கோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதுதான் அவங்க கிரியேட் பண்ண தான் சொல்ல வந்தேன். நாங்கள் வந்து உலகத்திலே ஊழலை ஒழிக்கணும்னு அந்த கட்சி ஆரம்பித்தோம். இது மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி போகுது. இப்போ இந்தியாவிலே பட்ஜெட் கூட நல்ல பட்ஜெட் போட்டு இந்த கடனே இல்லாத மாநிலம் ஒன்று இந்தியாவில் இருக்குன்னா அது டெல்லி தான். வர்ற பணத்தில் நல்லா அதை சரி பண்ணி, ஏன்னா அவர் ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர், அவர் மனைவியும் ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர். அதனால என்னாச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப திட்டமிட்ட ஒரு சரியான ஒரு பட்ஜெட்டை உருவாக்கி அவங்க வந்து ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு தடவை எக்ஸஸ் பட்ஜெட் தான் போடுறாங்க. ஏன்னா இன்னும் வந்து டெல்லியில் அங்கே மக்கள்கிட்டே அங்கேருந்து வருவாயை இன்க்ரீஸ் பண்ணி 30,000 ரூபா போட்ட பட்ஜெட் இன்றைக்கி 35,000 கோடி போட்டது இன்றைக்கி 75,000 கோடிக்கு மேலே தாண்டி போயிடுச்சு. ஆக இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் என்னென்னு கேட்டால் இவங்க அதனால தான் என்ன பண்ணுறாங்க, இந்த ஊழலை ஒழிக்கணும்னு வந்தாங்களே இவங்க வந்து நிச்சயமாக இவங்க முதல்ல நம்மளை லேசாக நினச்சிட்டாங்க. இவங்க டெல்லி மட்டும் தானே, இவங்க அதுக்கு மேலே இவங்களாம் வந்துட முடியாது. ஏன்னா இவங்க வந்து எனக்கிட்ட நல்லது செஞ்சு ஓட்டு வாங்கி பழக்கம் பிஜேபிக்கு கிடையாது. நான் ஏதாவது அதை இடிக்கணும் இதை இடிக்கணும் இல்லை ராணுவத்தை வச்சு கொலை பண்ணணும் இதையாவது பண்ணிக்கிட்டு இந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி மக்கள் அவங்க சொல்றாங்களே சார், கேஸ் சிலிண்டர் மானியம் வந்ததுல நிறைய கொடுத்துருக்கோம், நிறைய முன்னேற்பாடு. ஏங்க 1,200 ரூபா ஆக்கிவிட்டு 100 ரூபா குறைச்சா இது என்ன இது குறைக்கிறது பேரா? அது ஜனங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறீங்க. ஜனங்களை வந்து ரொம்ப ஒரு முட்டாள்தனமாக நினைக்கிறாங்க. அவங்க முட்டாள் அவங்க இல்லை, மோடியும் அமித்ஷாவும் தான் முட்டாள். ஏன்னா வந்து அவங்க புரிஞ்சுக்கல, என்னடா நம்ம 400 ரூபா இதை வந்து கொடுக்குறோமே அதை வந்து 1200 அப்போ என்ன சொன்னாங்க, நாங்கள் ஏற்றலை இது வந்து பெட்ரோல் கம்பெனிஸ் தான் ஏற்று, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஏற்றும் போது 100 ரூபா இறக்குனா மோடி இறக்குனாரு. எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பாருங்கள். ஏன்னா அப்போ ஏற்றுறது நீ தானே, இப்போ மோடி ஏற்றும் போது ஆயில் கம்பெனி, இறக்கும் போது நீங்கள், அப்போ நான் ஒரு தவறான எதுக்குன்னா இந்த ஊழலை நாங்கள் ஒழிக்கணும்னு சொல்லி வந்ததுக்காக எங்களை ஒழிக்க அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. அப்போ இவங்களை எதை வச்சு சொல்லலாம், இவங்க மூடல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கரையை நம்ம மேலே ஏற்படுத்தணும்னு சொல்லி தான் சம்மனை கொடுத்து, யாருக்கு, சிசோடியாவுக்கு. சம்மன்கிறது விசாரணைக்கு வாங்கன்னு அர்த்தம், வாரண்ட்டுங்கிறது கைதுன்னு அர்த்தம். கைது பண்ணுறது கொடுக்கறது வாரண்ட். சம்மனை கொடுத்தா என்ன நினைப்பாங்க, விசாரணைக்கு தானே கூப்பிடுறாங்கன்னு நினைப்பாங்க. இப்படி விசாரணைக்கு அழைச்சிட்டு போய் உட்கார வச்சது தான் 1 வருஷம் முடிஞ்சு போச்சு பிப்ரவரி மாதத்தோட. யாருக்கு, சிசோடியாவுக்கு. மக்கள் எல்லாம் எல்லாருக்கும் புரியுது, ஒரு நல்ல மனுஷன், நம்ம இன்றைக்கி இவ்வளோ ஒரு எஜுகேஷனை கிரியேட் பண்ணவர், அவரை இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே. இப்போ அடுத்தது எங்கள் மேலே அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சியில் உள்ளவங்கலாம், ஏன்னா கட்சியை உடைக்கிறது தானே வேலை. ஒரு நல்ல கட்சி கூட்டணி கட்சிகளெல்லாம் சேர்ற, நீங்கள் பாஜக சேர்ற அத்தனை கட்சியும் காலியாக போகுது. என்ன நிதிஷ்குமாரே அதை சொல்லிட்டு தான் வந்தார், எங்களை வந்து உடைக்க பார்க்குறாங்க, எங்கள் கட்சியை வந்து நாசமாக்க பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்தார். இப்போ பாவம் அவர் வயசானவர், அவர் ஜெயிலுக்கு ஹேமந்த் சோரன் மாதிரியோ அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரியோ தைரியம் கிடையாது. ஏன்னா போய் ஜெயிலில் இருக்கிறதுக்குலாம் இல்லாதனால அவர் திருப்பி போய் என்ன பண்ணிட்டாரு, சரண் அடைஞ்சிட்டார். இது மாதிரி என்ன நினச்சாங்க, இவங்க வந்து எங்கள் மேலே பண்ண பார்த்தாங்க, நாங்கள் அதுக்கு என் கட்சியை உடைக்க பார்த்தாங்க. கட்சியில் எங்கள் எம்எல்ஏக்கள்லாம் பணம் கொடுக்க வர்றாங்கன்னு அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னார். இதே மாதிரி கட்சியில் என்னையே கூப்பிட்றாங்க. ஆக என்ன பண்ணாலும் சரி, இதே அவங்களுக்கு வந்து டைலூட் பண்ணணும், அவங்க ஆட்சியிலே இருந்துகிட்டு இருக்கோம். ஓகே சார், குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். ஏன்னா அவங்க வந்து சம்மன் அனுப்புகிறாங்க, நம்ம வந்து போயிருந்துக்கலாமே. ஏன்னா மக்கள் நம்புறாங்க, கெஜ்ரிவாலை மக்கள் நம்புறாங்க, அவர் மேலே எதுவுமே திருப்பி ஒரு வாட்டி ஆட்சி காலம் திருப்பி அவங்களுமே வர்றாங்க, மக்கள் நம்புறாங்கிறப்போ என்னன்னு போய் பார்த்துருக்கலாம். அதுதான் இங்கே தான் சொல்கிறேன். இவங்க வந்து திட்டம் வந்து சம்மன் கூப்பன் கொடுக்கணும், விசாரிக்கணும், இந்த கேஸுக்கு வந்து கிடையாது. ஏன்னா ஏற்கனவே வந்து டெல்லி ஹைகோர்ட்டில் வந்து யார் வழக்கு போட்டது, இடியும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டும் சிபிஐ தானே வழக்கு போட்டுச்சு. 100 கோடி ரூபா லஞ்சம் வாங்கிட்டாங்க, ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒருத்தவங்க என்னன்னு அந்த அதான வழக்கு. அப்போ டெல்லி கோர்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க, 70 கோடி ரூபா வரைக்கும் எங்கள்கிட்ட எந்த ப்ரூஃபும் இல்லை அப்படின்னு யார் சொல்கிறா, யார் எஃப்ஐஆர் போட்டாங்களோ இவங்களே வந்து சொல்கிறாங்க.
மீதி 30 கோடி என்னாச்சு? 70 கோடிக்கு உங்களுக்கு ப்ரூஃப் இல்லைன்ட்டாங்க. அப்போ மீதி 30 கோடி. அப்போ சென்னையிலேருந்து வந்து ஒரு ராஜேஷ் யாரோ பேர் ஒருத்தர், அவர் வந்து டெல்லிக்கு வந்து ஆம் ஆத்மிக்காரங்களை பார்த்து 30 கோடி ரூபாயை கொடுத்து எல்லாருக்கும் பிரித்து கொடுத்தாங்களாம். அதுக்கு டெல்லி கோர்ட்டு சொல்லிடுச்சு, இதுக்கும் ஆதாரம் கிடையாது. ஆக இதுதான் உண்மையான நிலைமை. இது வரைக்கும் எந்த ப்ரூஃபும் கிடையாது. இன்றைக்கி அவங்க இருக்கிறதுக்கோ உள்ள ஜெயிலில் இருக்கிறதுக்கோ எந்த ஆதாரமும் இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் தெளிவாக தைரியமாக சொல்கிறோம் கிடையாது. அப்போது வேண்டும் என்றே நாங்கள் பிரச்சாரம் பண்ணோம். இவங்க இந்தியா கூட்டணியில் நாங்கள் சேருவோன்னு இவங்க நினைக்கல. ஏன்னா நாங்கள் தனியாகவே நின்று தனித்துவம் வந்தோம். நாங்கள் இது நாடு முக்கியமாக கட்சி முக்கியமாக? நாடு தான் முக்கியம். அப்போ நாங்கள் என்ன நினச்சோம், நாங்கள் வந்து தனியாகவே வரணும், இந்தியாவில் வந்து காங்கிரஸ் பிஜேபிக்கு ஒரு மாற்று இந்தியாவில் உருவாக்கணும் அப்படிங்கிறது வந்து நாங்கள் ஒவ்வொரு மாநிலமாக. ஆனால் இதே ஆம் ஆத்மி காங்கிரஸையும் நம்ம எதிர்த்தோம் இல்லையா? ஆமாம், யார் இல்லைன்னு சொன்னால் அதாவது ஆபத்தான நிலைமைங்கிற. நாடு முக்கியமானு கேட்டுட்டேன். காங்கிரஸும் இன்றைக்கி நாடு முக்கியமா? யார் வேணாலும் இன்றைக்கி எல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் இன்றைக்கி டிஃபீட் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா தனியாகவே நின்றுக்காம சார், நம்ம தான் இப்போ தேசிய கட்சி ஆகிட்டோம். தேசிய கட்சி ஆனாலும் சார் நாங்கள் அந்த அளவுக்கு நாங்கள் ஸ்ட்ரென்த் வேணும்ல. இப்போ இந்தியா அளவுக்கு இன்றைக்கி உள்ள காலகட்டம் நாட்டுக்கு ஆபத்தாக இருக்குது. இவன் நாட்டை நாசம் பண்ணிடுவான். எலெக்ஷன் வர்றது எல்லார் வாயிலே வருது. எலெக்ஷன் வராது, சர்வாதிகார ஆட்சி நடத்துகிறாங்க, அடுத்தது மாநிலங்கள்லாம் இருக்காது, எல்லாத்தையும் கவர்னர் இது வச்சு கவர்னர் ஆட்சி கொண்டு வந்துருவாங்க, தேர்தலே நடக்காது. இன்னும் சொல்ல போனால் உருப்படி அதிகப்படி சொன்னால் அரசியல் கட்சிகளே இருக்காதுங்கிற அளவுக்கு இன்றைக்கி போயிட்டு இருக்குது. இந்த ஆபத்தை இவங்க செய்ய மாட்டாங்கிறதுக்கு ஒன்றும் உத்தரவாதம் கிடையாது. இவங்க தேவையில்லாத சட்டங்களை கொண்டு வர்றாங்க, தேவையில்லாத சிஏஏ கொண்டு வர்றாங்க. எதுக்கு கொண்டு வர்றாங்க, ஏன் கொண்டு வர்றாங்கங்கிறது தெரியல அவங்களுக்கு. ஏதாவது இன்றைக்கி ஊழலை எங்களை மீதும் இப்போ திமுக மேலே சொல்கிறாங்க, எங்கள் மேலே சொல்கிறாங்க, எல்லாம் இன்னும் ஒன்றும் ஆதாரங்களும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எதுவுமே நிரூபிக்கப்படலை. ஆனால் இவர்கள் மேலே நிரூபிக்கப்பட்டிருக்கு. மோடியும் அமித்ஷாவும் தான் இந்த கொள்ளையை அரங்கேற்று. எஸ்பிஐ பாண்டு இப்போ அதுதான் இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சுப்ரீம் கோர்ட்டில் பாருங்கள், எல்லா நீதிபதிகளையும் கையில் போட்டு வச்சாங்க, எல்லா ஏஜென்சிஸும் கையில் போட்டு வச்சாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே சில நல்ல நீதிபதிகள் இருக்கிறாங்கிறதா இன்றைக்கி சந்திரசூட்டுங்கிற ஒரு மாபெரும் மனிதர் இன்றைக்கி வந்திருக்காரு. இப்போ அவங்களுக்கு அது ஒன்று என்ன செய்கிறதுன்னு தெரியல அவங்களுக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணாரு, இந்த எஸ்பிஐ பாண்டு எவ்வளோ நாளை கேட்டாச்சு, ஏன்ப்பா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், மக்கள் காசு தானே வாங்குறேன், அது எவ்வளோ வாங்கினேன் என்ன பண்ணேன்னு சொல்லணுமா இல்லையா? ஆமாம். ஆனால் அந்த எலக்ட்ரல் பாண்டு அதிலே பார்த்தோமேனா பாஜக முதல் இடத்துல இருக்காங்க, 2வது இடத்துல நாம் கூட்டணி வச்சுருக்கோம் இல்லையா, காங்கிரஸும் இருக்காங்க. அதில் நான் என்ன சொல்கிறேன், முதல்ல நீ சொல்லு, காங்கிரஸ் அப்புறம் பார்த்துக்கிறோம். விஷயத்தில் என்ன சார் பேர், முதல்ல நீ அப்படி கிடையாது சார். முதல்ல வந்து நீ ஆபத்தானவன். நீ இப்போ என்னன்னு கேட்டால் காங்கிரஸ் இருக்குன்னு சொன்னால் காங்கிரஸ் ஆளுங்கட்சி கிடையாது. அப்போ ஆளுங்கட்சி யாரையும் அவங்க போய் மிரட்டி எனக்கு வந்து நீ கொடுத்து தான் ஆகணும்னு கேட்குற இடத்துல அவங்க இல்லை. காங்கிரஸோ மற்ற கட்சிகளோ வந்து அவங்க வந்து மக்கள் விரும்பி தான் கொடுத்துருக்கணுமே தவிர கண்டிப்பாக இவர்களை போல மிரட்டி கையில் ஏஜென்சிஸ் வச்சுருக்கிறாங்க. கரெக்டாக அதில் கணக்கு வருது. இன்றைக்கி மிரட்டுறாங்க, இன்றைக்கி ரைடு போகிறாங்க, 2 நாளில் பாண்டு விற்கிது, பாண்டு காசு வருது. அப்போ காங்கிரஸுக்கு போன அந்த பாண்டு எல்லாம் விரும்பி கொடுக்கப்பட்டதா இருக்கும்? கண்டிப்பாக இருக்கும். ஏன்னு கேட்டால் ஆட்சியில் இல்லையே. பவரில் இருந்திருந்தால் நீங்கள் அந்த கேள்வியை கேட்கலாம். பவரில் இருக்கிறாங்க அவங்க அந்த மாதிரி இருக்குன்னு. பவரில் இல்லையா? பவரில் இருந்தாலும் தெரியும். அதாவது என்னன்னு கேட்டால் இவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்க, நஷ்டத்தில் இருக்கிற கம்பெனியில் போய் நீ எப்படி வாங்குற? அப்போ மிரட்டி தானே நீ வாங்கியிருக்கிற. அப்போ இவங்களே பார்க்கணும், நஷ்டத்தில் இந்த கம்பெனி கொடுத்துருக்கா ஏதாவது அந்த மாதிரி நீங்கள் பாருங்கள். அதாவது அப்படி இருக்கும். ஏன் சார் ஆம் ஆத்மி இதுக்கு கொடுக்கவே இல்லை? ஏன் ஆம் ஆத்மிக்கு 65 கோடி ரூபா வந்துருக்கு. ஓகே, பெரிய அளவில் இல்லையே, நல்ல இல்லை. அதான் எங்களால் நாங்கள் நல்ல இது வர்றது தானே எல்லாமே. இது பெரிய காங்கிரஸ் கட்சி, ஆல் இண்டியா கட்சி. எங்களுக்கு 65 கோடி வருதுன்னா அவங்களுக்கு 1000 கோடி வர்றதுல சமம் தான் அது. ஆனால் இவங்கள மாதிரி திடீர்னு 6000 கோடிங்கிறாங்க. அதுவும் கணக்கில் இல்லை, தெரிஞ்சது அவ்வளோதான் வந்திருக்கு. இன்னும் எத்தனாயிரம் கோடி என்பது இன்னும் தெரியல. ஸோ இந்த சூழ்நிலைகள்லாம் இருக்குது. ஆக என்னன்னு கேட்டால் இது இன்றைக்கி அது ஒரு மிகப்பெரிய ஃப்ராடு. எஸ்பிஐ பாண்டுங்கிறது ஒரு ஃப்ராடு. அதே மாதிரி தேர்தல்லையும் அவங்க மிகப்பெரிய ஃப்ராடு பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்களே, அவங்க பண்ணுறாங்க. ஏன்னா அது சண்டிகர் ஒரு பெரிய உதாரணம். சண்டிகரில் அதிகாரி ஒருத்தர் மாற்றி 8 ஓட்டை திருத்துறதுக்கு நான் கேட்குறேன், இது லெப்டினன்ட் கவர்னருக்கு தெரியாமல் நடந்திருக்குமா? இல்லை, அவர் இடையில சொல்கிறப்ப நான் கொஞ்சம் மன உளைச்சலில் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லி. பைத்தியத்தை ஏண்டா வைக்கிறீங்க? மன உளைச்சலை கொண்டு வந்தாடா இது தேர்தலுக்கு வைப்பீங்க? அறிவானா கொஞ்சமாவது? அவனுக்கு சாதாரணமாக ஒரு போஸ்ட் கொடுத்தா என்ன இது கொடுக்குறோம், என்ன கொடுக்குறோம், அதுக்கு எதுக்கு நீ டேபிள் சேர் போட்டு இன்டர்வியூ வைக்கிற? முட்டாளையும் பைத்தியத்தையுமா வந்து வைப்பீங்க? இல்லை, நான் அப்படியே வச்சல திரும்ப வந்து அது சரியா தப்பான்னு பார்க்கணுமா இல்லையா? அவருக்கு மேலே அதிகாரி இருக்கானா இல்லையா? அப்போ இது லெப்டினன்ட் கவர்னருக்கு தெரியாமல் நடந்திருக்குமா? அப்போ இவன் ஃப்ராடு வேலை பண்ணானா இந்த ஃப்ராடுக்கு லெப்டினன்ட் கவர்னருங்கிற ஃப்ராடு உடந்த. அப்போ லெப்டினன்ட் கவர்னர் அமித்ஷாவுக்கு தெரியாமல் நடந்திருக்குமா? அப்போ லெப்டினன்ட் கவர்னர் ஒரு ஃப்ராடுன்னா அமித்ஷா ஒரு ஃப்ராடு. மோடிக்கு தெரியாமல் அமித்ஷா செஞ்சிருக்க முடியுமா அந்த ஃப்ராடை? அப்போ இது எல்லாமே ஃப்ராடு கூட்டம். ஒரு ஃப்ராடு வேலை நடந்திருக்குன்னா அவர்களுக்கு முக்கிய பொறுப்பு எல்லாருமே ஃப்ராடு தான். அப்போ ஃப்ராடு என்ன சார், ஒரு பிரதமரை போய் ஃப்ராடுங்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறான். ஒரு பிரதமரை போய் இப்படி சொல்லலாமா? பிரதமர் இல்லை, தவறு செய்தால் யாராக இருந்தாலும் ஃப்ராடு பண்ணுறவங்கள ஃப்ராடுன்னு தான் சொல்ல முடியும்.
திருடுறவங்கள இல்லைங்க, ரொம்ப நல்லவங்க. அவங்க திருடன் சொல்லாதீங்க, அவங்க திருடுவாங்க, ஆனால் திருடன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆக இந்தியாவின் நம்பர் 1 ஃப்ராட் மோடி. அதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். ஏன்னு கேட்டால் அவருக்கு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இதே போல அடாவடிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு நல்லது செய்து ஓட்டு கேட்கிற யோகிதை இந்த கட்சிகளுக்கு, பிஜேபிக்கு இல்லை. கூட்டணி நாங்கள் பாருங்க, கூட்டணியும் வைக்கல, எந்த கட்சிக்கும் எந்த ஓட்டுக்கும் காசு கொடுத்ததில்லை, தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே வர்றோமே. இந்தியன் வரலாறுலேயே இது ஏன் இந்த கூட்டணி நிறைய பேர் கேட்குறான், திமுகவோட ஏன் சேர்ந்தீங்க, காங்கிரஸோட ஏன் சேர்ந்தீங்க? வேறு ஒன்றும் இல்லை, ஒன்றை ஒழிக்கிறதுக்கு எங்களுக்கு வழி தெரியல. இன்னைக்குள்ள காலகட்டம் எல்லா கட்சிகளோட இணைஞ்சு இவர்களை எதிர்க்கிற, ஏன்னா மாநிலங்கள் உரிமைகள் எல்லாம் நசுக்கிறீங்க, எல்லாரையும் ஊழல்வாதி, எல்லாரும் தேச துரோகி, நீ மட்டும்தான் இது உன்னை மட்டும் தனியாக எல்லாரையும் பெத்தெடு ஒன்று செஞ்சு வச்சுருக்கிறாங்க நாட்டில். போக இது மாதிரி ஒரு தவறான மதத்தாலையும் ஜாதியாலையும் மக்களை பிரிக்கிறது தொடர்ந்து எத்தனை தடவை தமிழ்நாட்டு உங்களுக்கு என்ன வேலைங்க? ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு இடத்துக்கு வந்தால் ஒரு கௌரவமாக கண்ணியமாக கக்கூசு திறந்தா கூட வர்ற, ரயில் ட்ரெயின் கொடியாற்றுறதுலேருந்து எல்லாத்துக்குமே வர்றீங்க. ஏங்க ஒரு பிரைம் மினிஸ்டருங்கிறது ஒரு கண்ணியம் இல்லையாங்க? இந்த இந்திய வரலாறுல எவ்வளோ, வாஜ்பாயை விட ஒரு கண்ணியமான பிரைம் மினிஸ்டர் நம்ம பார்த்துருக்குறோமா? மன்மோகன் சிங்கை விட ஒரு கண்ணியமான பிரைம் மினிஸ்டர் பார்த்துருக்குறோமா? ஒவ்வொரு பிரைம் மினிஸ்டரும் எப்படி இருந்திருக்காங்க? எல்லாத்துக்கும் ஓட்டுன்னா பிரச்சனை, தண்ணி ஃப்ளட்டு வந்து கெஞ்சுறாங்க, பணம் இல்லைன்னு கெஞ்சுறாங்க, ஒரு தடவை ஒன்றால் வர முடியல. எதுக்கு ஓட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு இத்தனை தடவை வேலையிற? ஓட்டு பிச்சை தானே. காபந்து மந்திரி சபை தானே வச்சுருக்கிறீங்க, என்னங்க அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்குது? உனக்கே அதிகாரமே கிடையாது. அப்போ இடி எல்லாம் அதிகாரப்படுத்தி வச்சு, இடி எல்லாம் அதிகப்படியாக வச்சு இன்றைக்கி தனிப்பட்ட முறையில் கேட்டால் தனிப்பட்ட முறையில் தாக்கக்கூடாது. என்ன தனிப்பட்ட ஆள் தானே இன்றைக்கி செய்கிறீங்க அவ்வளவு. நீங்கள் உங்கள் ரெண்டு பேர் இந்தியாவை விற்கிறான், ரெண்டு பேர் வாங்கிட்டு இருக்கிறான். இதான் இந்த நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. யார் அந்த 2 பேர் சார்? மோடி அமித்ஷாங்கிற ஆள் தான் நாட்டை விற்கிறது, வாங்குறது சார். அம்பானி அதானிங்கிற 2 பேர். இப்போ மற்ற இல்லை, இப்போ இந்த பாண்டுக்கு அப்புறம் தான் தெரியுது இன்னும் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கிறாங்கிறது இப்போ தான் தெரியுது சார். இப்போ அரெஸ்டட் அப்படிங்கிற ஒரு ஆன பிறகு இப்போ சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து ஒருவேளை சிறையில் இருந்தாலும் சிறையில இருந்தே ஆட்சியை தொடருவாங்க அப்படின்னு சொல்ற பார்க்குறப்போ, மற்ற மாநிலங்களை பார்க்குறப்போ இந்த மாதிரியான அழுத்தங்கள் வந்து டெல்லிக்கு மட்டும் இல்லை, மற்றவர்களுடைய மாநிலங்களுக்குமே இருக்கு அப்படிங்கிறத எதிர்கட்சிகள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அதோட அந்த அமைச்சருடைய பதவியானது நீக்கப்படுறதும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அப்படி இருக்கப்போ கெஜ்ரிவாலும் இப்போ சொல்றாங்க, அவங்க வந்து இலாக்கா இல்லாத அமைச்சராக நீடிப்பார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வந்துச்சு. அவர் இலாக்கா இல்லாத அமையலை, அவருக்கு எப்பவுமே இலாக்கா கிடையாது. ஏன்னா ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இந்தியாவுக்கே முன்னுதாரணமாக இருப்பவர் அரவிந்த் கெஜ்ரிவால். ஏன்னா எல்லா அமைச்சர்களுக்கும் இலாக்கா கொடுக்குறோம், நமக்கு எதுக்கு இலாக்கா? எல்லாரையும் கவனிக்கிறது, எல்லா இலாக்காவும் அவருடைய இலாக்கா தானே. அதனால இந்தியாவில் முன்மாதிரியாக எல்லா இலாக்கையும் கவனிக்கக்கூடிய ஒரு அமைச்சராக, முதல் அமைச்சராக அவர் இருக்கு. அது இன்னொன்று வந்து இப்போ வந்து இந்த சூழல் இந்த கைது பண்ணால் இது என்னன்னு கேட்டால் எல்லாரையும் இவங்க சவத்தில் ஏறி குதிக்கிறது இந்த ஈடிக்கு வேலை. எல்லாரையும் போய் எங்களுக்கு வானளாவிய அதிகாரம் இருக்குன்னு சொல்கிறது இதே வேலையாக இருக்கிறாங்க. இவங்க வானலை சவத்தை குதிச்சு போய் பிடிச்சிங்கல்ல, கெஜ்ரிவால் வீட்டுக்கு இப்படி போக முடிஞ்சா முதல்ல? ஏன் இத்தனை சம்மனம் கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் யாராவது இது வரைக்கும் கோர்ட்டுக்கு போய் நாங்கள் சம்மன் கொடுத்தோம் அவர் வரல அப்படின்னு வேற யாருக்காவது முதலமைச்சருக்காகவும் அமைச்சர்களுக்காகவோ வேற ஒரு அரசியல்வாதிகளுக்காக செஞ்சுருக்காங்களா? அப்போ இவங்க செய்ய போகிறது இவங்க ஃப்ராடு. இவர்கள் மேலே பொய் வழக்கு போடுறாங்க, இதில் ஆதாரங்கள் இல்லை. கெஜ்ரிவால் ரொம்ப அமித்ஷாவோட 100 அமித்ஷா அவருக்கு தெரியும் எல்லாமே. அதாவது இன்னும் வந்து தந்திரத்தில் ஃப்ராடு பண்ணுறதுல இல்லை, அரசியல் ஸ்ட்ராட்டஜி உங்களை விட எங்களுக்கு தெரியும். நீங்கள் உங்களால் இது டெல்லியில் ஒன்றும் பண்ண முடியலன்னா அவர்கிட்ட தோற்று போயிருக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்தியாவே நாங்கள் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. டெல்லியில் முடிஞ்சா கார்பரேஷன் உங்களால் காப்பாற்றிக்க முடிஞ்சிச்சா? 15 வருடமாக டெல்லி கார்பரேஷன் வச்சுருந்தீங்களா, உங்களால் காப்பாற்றிக்க முடிஞ்சா? ஆக இது வந்து என்னன்னு கேட்டால் இந்த கைது என்பது மற்ற அரசியல்வாதிகளை மிரட்டுறது. இந்த தேர்தல் ஜனங்கள்கிட்ட வந்து இது ஊழல் கட்சி அப்படின்னு படுறது. இது வந்து 7.5 லட்சம் கோடி ஊழல் பண்ணதுன்னு சிஏஜி தானே சொல்லிச்சு, ஆம் ஆத்மி சொல்லிச்சா, காங்கிரஸ் சொல்லிச்சா, இல்லை மற்ற திமுக சொல்லிச்சா? இது முற்றிலுமாக இவர்கள் ஊழலில் கொழுத்து போயிருக்கிறார்கள். மிகப்பெரிய கொள்ளை கும்பல் இந்தியாவை ஆண்டு கொண்டு இருக்கிறது. இது தடுக்கப்படணும்னா, இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மக்கள் பூரா என்ன பேசுகிறாங்கன்னு சொன்னால், இவங்க ஜெயிக்க மாட்டாங்கங்கிறது எல்லாருக்கும் தெளிவாக திட்டவட்டமாக தெரிகிறது. ஆனால் மக்கள் என்ன சொல்கிறோம், பயப்படுறான் எல்லாருமே. சார் நாங்கள் உங்களுக்கு போட தான் சார் நினைக்கிறோம், ஆனால் அந்த ஓட்டு உங்களுக்கு வருமானு தெரியலங்கிறான். அப்படின்னா அந்த ஃப்ராடு வேலையை அவங்க ஆரம்பிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் கூட இப்போ என்ன, எதுக்கு இத்தனை நேரத்தில் வர்றாருங்கிறது உங்களுக்கு தெரியுமா? எதுக்கு சார், எதுக்கு வர்றாரு தெரியுதா? தமிழ்நாட்டில் அவங்க ஒரு ஆணையே பிடுங்க முடியாது. இங்கே ஒன்று எல்லாம் 40க்கு 40 இந்தியா கூட்டணி, திமுக தலைமையிலான ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணி 100% ஜெயிக்க போகுது, சந்தேகம் இல்லை. இப்போ வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, அட்லீஸ்ட் 2வது 3வது வந்துடுவோமேன்னு போட்டி போட்டு நிற்கிறாங்க.
ஒன்று. இன்னொன்று என்னன்னு கேட்டால், இங்கேயும் ஃப்ராடு பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. ஒரு நீங்கள் சொல்கிற ஓட்டிங்கில் ஓட்டிங்கில் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. அப்போ எதுக்காக ரெடி ஆகுங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு லாபி பண்ணுறாங்க. இங்கே வந்து எங்கள் பாரு எவ்வளோ கூட்டம் வந்துச்சு பாரு, எவ்வளவு இங்கே தமிழ்நாட்டில் வரவேற்பு இருக்குது பாரு அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால், இது ஃப்ராடு ஓட்டு மிஷினில் ஃப்ராடு பண்ணுறதுக்காக தான் இப்படி ஒரு லாபியை இந்த மாதிரி இப்போ திருப்பி வந்து இங்கே மக்கள் செல்வாக்கு இருக்கிற மாதிரி. ஏன்னா ரொம்ப ஒன்றுமே இல்லாத இடத்துல அவங்க பண்ண முடியாது. சில டெக்னிக்ஸ் சில பேர் கேட்பாங்க, சரிங்க நீங்கள் ஓட்டிங் மிஷின் சரியில்லைங்கிறீங்க, அப்போ டெல்லியில் நீங்கள் எப்படி ஜெயிச்சிங்க? அதை இயல்பான கேட்குற கேள்விதான். நீங்கள் தெலுங்கானாவில் எப்படி ஜெயிச்சு? அவங்களுக்கு தெரியும் அந்த டெக்னிக்கு. எங்கே அதிகமாக இருக்கோ 15 செய்ய வேண்டியது 5 விட வேண்டியது. எல்லா இடத்துலையும் இப்போ செய்ய மாட்டேன். ஒன்றும் முடியாது. ஜனங்க புரிஞ்சுப்பான்ல, நான் இங்கே இவனுக்கு போடவே இல்லையே. எவ்வளோ பேர் சொல்கிறாங்க, சார் நான் போடவே இல்லை சார். அது குஜராத்லேயே நடந்திருக்குது. நிறைய பேர் கம்ப்ளைண்ட்ஸு, கிட்டத்தட்ட 3000க்கு மேற்பட்ட கம்ப்ளைண்ட் அங்கே போயிருக்குது. சார் நான் இவங்களுக்கு போடவே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் போயிருக்குது. ஆக என்னன்னு கேட்டால், இவங்க வந்து அதை ஒரு டெக்னிக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ நிறைய வல்லுநர்கள்லாம் சொல்லிட்டாங்க, அந்த மிஷினில் ஃப்ராட் பண்ண முடியும், அந்த ப்ரோனில் எல்லா டெக்னிக்ஸும் அதில் இருக்குது. அது வந்து வேணா வைஃபை இல்லாதனாலையும் இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாதனாலே ஒரு இடத்துலேருந்து ஆப்ரேட் பண்ண முடியாது. ஆனால் இது மேனிப்புலேட் பண்ண முடியும். மிஷின் நம்ம மேனிப்புலேட் பண்ணலாம், இப்போவும் பண்ணலாம். ஏன் இத்தனை 7 கட்டம்? ஒரே நாடு ஒரே இந்தியாங்கிற அறிவில்லை. ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறிய 7 கட்டமா தேர்தல் வைக்கிறீங்க. இதுல இருந்து உன் வல்லல் தெரியுது இல்ல, வேணும் தான் போய் தான் சொல்றேன்னு தெரியுது இல்ல. செலவு குறைக்கலாம்னு சொல்றாங்க. யார் செலவை குறைக்க போற? நீ கொள்ளை அடிச்சுட்டு போறியா? அந்த கொடுத்தாலே நாடு எத்தனை 100 எலெக்ஷன் நடத்தலாமே. நீ அடிச்சிருக்கிற கொள்ளை, நீ இந்த 7,000 கோடி 8,000 கோடி 10,000 கோடி அவ்வளவா செலவாகுது என் தேர்தலுக்கு. இது என்னன்னு கேட்டால், இது மக்களை ஏமாற்ற வேலை, பித்தலாட்ட அரசியல். இது வந்து மக்கள் இனிமே ஒரு தடவை சான்ஸ் கொடுத்தாங்க, 2வது தடவை திருப்பி வந்து கெஞ்சின கொடுத்துட்டாங்க. இந்த தடவை மக்கள் கொடுக்க தயாரா இல்லை. அதனால மக்கள்கிட்ட இருந்து அதிகாரத்தை பிடுங்க நினைக்கிறாங்க. வழிப்பறி மாதிரி பண்ண நினைக்கிறாங்க. ஓட்டுக்களை அதை செய்ய நினைக்கிறாங்க. இது கண்டிப்பாக இதுக்கு ஒரு முடிவு. உலகத்தில் வந்து தோற்கடிக்க முடியாத பிரதமர் யாரும் கிடையாது. உலகத்தில் வீழ்த்தப்பட முடியாத கட்சி எதுவும் கிடையாது. ஆகையினால கண்டிப்பாக ஏதாவது ஒரு முறையில் கண்டிப்பாக ஒரு தோற்கடிக்கப்படுவார், வீழ்த்தப்படுவார். இந்தியாவுக்கு 2024 ஒரு வெற்றி கண்டிப்பாக நடக்கும். யார் பிரதமர்னு தேவையில்லை. இன்னைக்கு எல்லாருமே யார் பிரதமர், நீ இல்லாததான் கிடைப்பார். யார் பிரதமர்னு ஜனங்க முடிவு விட்டான். யார் பிரதமர் எல்லாரும் ஒன்றா வாங்கப்பா, தயவு செய்து எல்லாரும் சேர்ந்துங்கப்பா அப்படின்னு சேர்ந்துங்க வாங்கப்பான்னு சொல்றீங்க. ஆனா அப்படியே தனித்தனியாவே நிக்கிறீங்களா சார்? அதுக்குள்ளேயே ஒரு யாருமே கிடையாது. அது தப்பான பிரபகண்டா. பிஜேபி அப்படிதான் பண்ணோம். மோடி வந்துடுவார் போல் இருக்கு, மோடி தாங்க ஜெயிப்பாரு, அது வழியே இல்லைங்க, அவர் தாங்க ஜெயிப்பார். இப்படி ஒரு பிரபகண்டா பண்ணிட்டு இருக்கிறான். இது மக்கள் மத்தியில் செலுத்திக்கிட்டே இருக்கிறான். யாரை பார்த்தாலும் மோடி ஜெயிச்சுருவா போட்டிருக்க. ஆனால் அது வாய்ப்பே கிடையாது. நீ 150 சீட்டு ஜெயிக்கணும் பார்க்குறாங்க. 150 சீட்டு தாண்டிச்சுன்னு சொன்னால் ஃப்ராடுன்னு அர்த்தம், தப்பாக தான் ஜெயிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஜனங்களுக்கு விருப்பம் இல்லை. எப்போ இந்த இந்தியா கூட்டணி இப்போ யார் பிரதமர்னு ஜனங்க ரொம்ப கேட்குறாங்களா? இவன் பிஜேபியை தவிர யாரும் கேட்கறது இல்லை. ஏன்னா மன்மோகன் சிங் வரும்போது இவர் தான் பிரதமர்னு தெரியுமா? நரசிம்மராவ் வரும்போது இவர் தான் பிரதமர்னு தெரியுமா? இந்தியாவில் எத்தனையோ வரலாறுகள் இருக்க. யார் தான் அந்த மாதிரிலாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்களே. அதனால வந்து மக்கள் யார் பிரதமர்னுக்கு இல்லை. அதே மாதிரி திரு மு க ஸ்டாலின் சொன்னது போல, யார் பிரதமராக வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பது தான் மக்கள் இன்னைக்கு எதிர்பார்க்குற விஷயம். பட் ஒரு கட்சி கூட்டணியா இருக்கப்போ இவங்க தான் பிரதமர் வேட்பாளர்னு சொல்றது ரொம்ப அப்படி ஒன்றும் அவசியம் இல்லைங்கிற. ஏன்னு கேட்டால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, நல்லபடியாக மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போவோம், ஜெயிப்போம், யார் நல்ல செய்யக்கூடிய திறமை இருக்கோ. ஏன்னா அந்த முட்டாள் மாதிரி ஆளுங்களை பிரதமராக திருப்பி வச்சுக்கிட்டு நாடு தவிக்கக்கூடாது இல்லை. இல்லை ஒருவேளை இப்படி இருக்கலாம், ஒருவேளை நம்ம வின் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கட்டும். என்ன வாட் இஸ் ராங்? ஏன் இந்தியாவில் அந்த மாதிரி நடந்திருக்க? ஜெயிச்சதுக்கு அப்புறம் பிரதமர்களை தேர்ந்தெடுக்கிற வழக்கம் இருந்திருக்கு. அதனால வந்து இந்த தேர்தலில் கண்டிப்பாக ஏன்னா அங்கே 2 ஆள் தான், அதுவும் ஒரு ஆள் தான். வேற யாரும் எனக்கு பதில் இன்னார் வருவாங்கன்னு அதை சொல்லுங்க. முதல்ல மோடி இல்லையல் நாங்கள் வேற யாரும் வருவோன்னு சொல்லுங்க முடியாது. அப்படி இருக்கும்போது இங்கே வந்து மோடியை விட புத்திசாலியான, நேர்மையான, நியாயமான, நிர்வாகத்திறம் படைத்த பல அனுபவம் மிக்க தலைவர்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கிறார்கள். அதனால வந்து இந்தியா கூட்டணியை விட இன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு வேற பலமான கூட்டணி இல்லை, யாரும் அமைக்க முடியாது. ஓகே சார். இப்போ கெஜ்ரிவால் இதுக்கப்புறமா ஆம் ஆத்மி எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்னவா சார்? சட்ட ரீதியாக நாங்கள் எல்லாம் நடவடிக்கை எடுக்கிறோம். ஓகே. இன்னைக்கு அவர் ஜெயிலில் இருந்துகிட்டே அவர் முதலமைச்சராக தான் இருப்பார். ஓகே. திருப்பி விடுதலை வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இப்போதைக்கு முயற்சிகள் நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இவங்க தேர்தல் முடிகிற வரைக்கும் விடக்கூடாதுன்னு நினச்சி தான் கொண்டு போய் ஏற்கனவே ட்ரை பண்ணாங்க. ஏன்னா இவர் பிரச்சாரம் செய்து விடக்கூடாது. ஏன்னா இந்தியா கூட்டணியில் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியா கூட்டணியே பலமாச்சு. எல்லாம் பேசப்போது அரவிந்த் கெஜ்ரிவால் வரமாட்டாருன்னு பிஜேபி கலப்பி விட்டுக்கிட்டே இருந்தான். ஆனால் இவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்துட்டார். அதுதான் இந்தியாவுடைய பெரிய செய்தியாகவே இருந்தது. ஓகே. இப்போ அவர் வந்து சிறையில் இருக்காங்க. ஒருவேளை வர முடியல, ஏன்னா கெஜ்ரிவாலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபாலோவர்ஸ் இப்போ 6 மாதத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது.
அங்கே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அடுத்த கட்டத்தை திருப்பி கொண்டு வரணும்னா 6 மாதம் ஆகும். அதனால் இப்போ அதையெல்லாம் தெரிந்து தான் புத்திசாலியான புத்தி கூர்மையான அறிவியல் சிறந்து விளங்குகின்ற அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த மாதிரிலாம் நீ பண்ணுவ, இவர் உள்ளே போட்டுட்டா என்னை காலி பண்ணிவிட்டு அடுத்த வேறு ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னு ஒன்று முயற்சி பண்ணுது. அதையெல்லாம் புரிந்து கொண்டு தான் சம்மன் வந்து நீங்கள் கேட்டீங்க ஒரு கேள்வி, ஏன் இவர் சம்மன் கொடுத்தா போக வேண்டியதானே அப்படின்னு. போக மாட்டேன்னு சொல்லலையே, நான் வரமாட்டேன்னு சொல்லலையே, ஒத்துழைக்கலைன்னு சொல்லலையே, ஒத்துழைக்க மாட்டேன்னு சொல்லலையே. சம்மனை ஒழுங்காக கொடு, சம்மனை வாங்கிட்டு போயிட்டு உட்கார வச்சிடாத. சம்மனுங்கிறது விசாரணைக்குள்ளது. அந்த சம்மனை கொடுத்ததுக்கப்புறம் உடனே சட்ட ரீதியாக சட்டத்தின்படி பதில் கொடுத்தோமா இல்லையா? ஒவ்வொரு சம்மனுக்கும் ஏன் நீ வந்து ஒழுங்கான சம்மனை கொடு. அழைச்சிட்டு போகிறேன்னு சொன்னால் சாதாரண தெருவில் போகிறவங்களெல்லாம் நீ கூட்டிகிட்டு போகல, பாப்பா அப்படின்னு இழுத்துட்டு போகல. ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர், ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர், ஒரு கட்சியினுடைய 2 மாநிலத்துக்கு ஆட்சியை நடத்தக்கூடியவர், என்ன ஒரு கட்சியினுடைய தேசிய கட்சி அந்தஸ்து பெற்ற ஒரு தலைவர். அப்படிங்கிறப்போ நீ எடுத்தோம் கவுத்தோன்னு நீ கூப்பிடக்கூடாது. எதுக்கு கூப்பிட்றேன்னு சொல்லணும். ஒன்று அக்யூஸ்ன்னு சொல்லு, ஒன்று குற்றம் செஞ்சுருக்கேன்னு சொல்லு, இல்லை சாட்சியை அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லு, இல்லை ஏதாவது ஒன்று தெளிவுபடுத்தணும்ல. நீ வந்து இன்னும் வான்னா அவனு அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிற நீங்கள் ஈடியாக இருந்தால் யாராக இருக்கட்டுமே, அவ்வளோ பெரிய ஆளா நீங்கள் என்ன மக்களுக்கு தானே நீங்களே ஈடினாலே ஃப்ராடுன்னு வந்துருச்சு. ஈடி லஞ்சம் வாங்குறாங்கிறான். லஞ்சத்தை ஊழலை ஒழிக்கிறதுக்குன்னு தானே உன் டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கு தானே உன் டிபார்ட்மெண்ட்டு. அப்போ நீ உன் டிபார்ட்மெண்ட்லேருந்து நீ ஃப்ராடு பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு என்ன அர்த்தம்? ஆக அதுலேயும் ஒரு தெளிவு இல்லாமல் சூழ்நிலை இருக்குது. ஏன்னு கேட்டால் ஏன்னு கேட்டால் இதை அவங்கள வந்து இந்த அளவுக்கு ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்டை, மக்களுக்கு பயனுள்ள டிபார்ட்மெண்ட்டை, மக்கள் நேர்மையாக இருக்கணும், யாரும் ஊழல் பண்ணக்கூடாது, அதை கண்டுபிடிச்சி தண்டனை கொடுக்கணுங்கிற வந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டை பொய் சொல்ல வச்சது, ஃப்ராட் பண்ண வச்சது, லஞ்சம் வாங்க வச்சது, அதை வந்து மிஸ்யூஸ் எல்லாரையும் போய் ஒரு ஏவல் நாய்களாக அதை பயன்படுத்தினது எல்லாம் யார் குற்றவாளின்னா மோடியும் அமித்ஷாவும் தான் குற்றம். மீண்டும் எப்போ இருந்து சார் நீங்கள் எப்போ எதிர்பார்க்குறீங்க கெஜ்ரிவால் அவர்கள் சிறையிலிருந்து மீண்டும் களத்தில் இறங்கி பிரச்சாரத்தில் இறங்கி? சட்ட ரீதியாக நடவடிக்கை தான் இது. எதிர்பார்க்கறது என்ன ஜோசியமா இது வந்து அவர்கள் உள்ளே போயிருக்காங்க, சட்ட ரீதியாக நடவடிக்கை. ஏன்னா இப்போ எங்கள் மணிஷ் சிசோடியாவை 1 வருஷமாக உள்ளே விடலை. இப்போ ஆனால் ஏன்னு கேட்டால் இவங்க எப்படியும் வந்து ஆட்சி போயிடப்போகுது, இன்னும் முடிஞ்சு போச்சு. இப்போ காபந்து சந்திப்பு அரசு தான் இது, அதிகாரமே இல்லாத ஒரு அரசு, சும்மா டம்மி அரசு தான் இப்போ நடக்குது. என்ன இதுலேயே இந்த ஆட்டம், இதுலேயே பல வேலை. இந்த இதில் மதங்களை பற்றி பேசக்கூடாது, இதெல்லாம் தேர்தல் கமிஷன் அறிவிப்பு கொடுக்குறான். அதே தேர்தல் கமிஷன் அது ஒரு தலையில்லா முண்டம் தானே அது. தேர்தல் கமிஷன் என்பது ஒரு தலையில்லா முண்டமாக அலையுது. அப்போ தலை வந்து அங்கே இருக்குது, முண்டம் மட்டும் தான் வெளியில் இருக்குது. அப்போ இவங்க என்ன செய்யணும்? மோடி நீங்கள் பேசுவதும் தவறுன்னு சொல்லணுமா இல்லையா? ஒரு பிரச்சாரத்துக்கு போகிறீங்க, மத ரீதியாக பேசக்கூடாது, ஜாதி ரீதியாக பேசக்கூடாது, தவறான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? ஆக இது என்னன்னு கேட்டால் மொத்தமாக இவர்கள் வந்து தவறான ஒரு பாதையில் போயிட்டுருக்குறாங்க. இது மக்கள் பார்த்துட்ருக்காங்க. கண்டிப்பாக 2024 ரிசல்ட் வரப்போகுது. ஆகையினால இவர்கள் கொண்டு வந்த எந்த சட்டங்களையும் நான் வந்து அதை எதை பார்த்து ஐயோ போயிருமேலாம் பயப்படல. கண்டிப்பாக ஏன்னால் மக்கள் அவர்களை வீழ்த்துவாங்க. சார் நீங்கள் இப்போ சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு வந்து கெஜ்ரிவாலோட இந்த கைதுக்கு வந்து இந்தியா கூட்டணி எல்லாருமே ஒரு சேர போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. திமுக கூட இன்னைக்கு கூட போராட்டம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு திமுக அதில் பார்த்தா அமைச்சர் பொன்முடிக்கு இப்போ கவர்னர் மறுபடியும் பணிஞ்சு வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க தமிழக அரசு? அதாவது ஒரு கவர்னராக இருக்கணும். நல்ல அவங்க திமுகனுடைய தேர்தல் அறிக்கையில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறாங்க, இந்த கவர்னருடைய அதிகாரங்களை எப்படி குறைக்கணும்ன்ட்டு. அதெல்லாம் வந்து கண்டிப்பாக அதெல்லாம் மாற்றப்படும். ஆகையில் என்னென்னு கேட்டால் சட்ட ரீதியாக தானே போராட்டம். கோர்ட்டு தான் அவரை வந்து இந்த தண்டனை கொடுத்துச்சு, கோர்ட்டு தான் எல்லாம் பண்ணது. அதே நீதிமன்றத்தின் வாயிலாக தான் இவங்களும் போராடி வந்திருக்காங்க. அப்போ நான் பண்ண மாட்டேன்னா என்ன அர்த்தம்? அப்போ சுப்ரீம் கோர்ட் அடிக்கணுமா? எல்லாத்துக்குமே இவருக்கு இனிமேல் வந்து சுப்ரீம் கோர்ட்டே வந்து எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தா நீ எதுக்கு கவர்னர், நீ எதுக்கு ஆட்சி நடத்துறீங்க? அப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்டே கவர்மெண்ட்டை கொடுத்துடலாமே. ஆக என்னன்னு கேட்டால் இது வந்து என்னென்னு கேட்டால் ஒரு மிகவும் மோசமான தவறான வழிகாட்டுதல். ஆக என்னன்னு கேட்டால் உண்மையிலேயே நம்ம வந்து இது வந்து மிகவும் பொன்முடிக்கு மட்டுமல்ல, இது தமிழ்நாட்டுக்கே பிடிச்சி கிடைத்த அடுத்த வெற்றியாக நம்ம. ஓகே சார், நிகழ்ச்சியிலேருந்து உங்களுக்கு நேரத்தை கொடுத்து உங்களுக்கு கருத்துக்களை வழங்கிக்கு மிக்க நன்றி சார். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இது நம்ம ஃபேமிலி. கலக்கலான ஹாஸ்பிட்டல் டிராமா, ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ், ஹார்ட் பீட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில்.